ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்க்குற இந்த vlog என்னோட ஒரு பிஸியான டே அன்னைக்கு எடுத்து ஒரு ரொட்டீன் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாகவே. இன்னும் சின்ன சின்ன ஒர்க் மட்டும்தான் பெண்டிங் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு கிச்சன் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு குக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஏன்னா எல்லாமே போய் எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. கம்ப்ளீட்டாக வெளியிலையுமே பார்த்தீங்கன்னா வாங்கி ஃபுல்லாகவே சாப்பிட முடியலன்னா குழந்தைங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க, செட் ஆகலை. ஸோ நம்ம குக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட்டு கிச்சன் செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் அந்த ஷெல்ஃப் லைனர்லாம் நான் ஆர்டர் போட்டிருந்தேன். லிங்க் வேணால் கொடுக்குறேன். அவ்வளோ அழகாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அது வுட் கலரில் இருக்கும். இன்னும் கொஞ்சம் நல்லாவே அதை ஃபிக்ஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும் லைட்டாக சொதப்பிடுச்சு. அண்ட் அப்புறம் எப்படி வந்து கொஞ்சம் ஈஸியாக ஒட்டுறது அப்படின்றத பார்த்துட்டு நெக்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக வந்து ஒட்டிட்டேன். ஸோ எடுத்து வைக்கிறதுக்கு திரும்பவும் பார்த்தீங்கன்னா அதை ஒட்டணும். ஸோ கையோட ஒட்டிட்டா ஒரு வேலை முடிஞ்சிடும்னு சொல்லிட்டு இங்கே ஒட்டியாச்சு. இந்த ப்ரௌன் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே டைல்ஸ் மாதிரியே இருந்தது. ஃபர்ஸ்ட் பிளாக் போட்டிருந்தேன். பிளாக்கை விட இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஃபுல்லாகவே ஒட்டிட்டேன். நீங்கள் கிச்சன் ஃபுல்லாக வந்து ஒரு சைட் செட் பண்ணியாச்சு. எல்லாமே டோர் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம், கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுற மாதிரி. அதெல்லாம் கொஞ்சம் காஞ்சாதான் பண்ண முடியும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. அண்ட் இங்கே டோருக்கு வாசல் எல்லா இடத்துக்குமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்து ஷேட் கொடுத்துருக்கோம். ஏன்னா கை வச்சா கொஞ்சம், ஏன்னா ஃபர்ஸ்ட்லாம் ஒயிட் இருக்கும் ரூம் ஜன்னல் எல்லா இடமுமே கதவுமே. பட் இந்த தடவை ப்ரௌன் வேணும்னு சொல்லிட்டு ப்ரௌன் அடிச்சு, குட்டீஸ் இருக்கிற வீட்டுக்கு முக்கியமாக நீங்கள் இந்த கலர் அடிச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அழுக்கு பண்ணாமல் இருப்பாங்க. அண்ட் இங்கேயுமே ஸ்டென்சில் ஒட்டியாச்சு. நான் இப்போ காட்டிகிட்ருக்கேன்லே இந்த டிசைன் தான் வந்து ஒட்டியிருக்கோம். இதுவுமே இன்னும் நிறைய ஒர்க் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அதை அவங்கள்ட்ட வந்து காட்டிகிட்ருக்கேன். அண்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருந்தது. வீட்டுக்கு தேவையான ஒரு ஃபர்னிச்சர் ஒன்று வாங்கணும். சரி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக டக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வேலை நடந்துகிட்ருக்கும் போதே சரி கையோடு வாங்கினாது அதுக்கப்புறம் அப்படின்னா நம்ம அதை விட்டுருவோம். ஏன்னா உள்ளே எதுவுமே எடுத்துகிட்டு வரல, எல்லாமே வெளியில் செட் பண்ணி வச்சுருக்கோம். சரி வேணாம்னா கொடுத்துடலான்னு சொல்லிட்டு உடனே கடைக்கு வந்தாச்சு. சோஃபா பார்க்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்தோம். ஸோ வந்து பெயிண்ட் கலருக்கு கொஞ்சம் சூட் ஆகிற மாதிரி பார்த்து வாங்கலாம், நல்லா பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி அப்படின்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிவிட்டு வாங்காமலே இருந்தோம். ஓகே பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு. நிறைய டிசைன் பார்த்தோம். இங்கே 2 ஷாப் இருக்குது. ரெண்டுமே ஒரே கடை தான். ஸோ ரெகுலராகவே அங்கே தான் வாங்குவோம். நல்லா ஹோல்சேல் ப்ரைஸில் இருக்கும். நல்ல குவாலிட்டியாக இருக்கும் ப்ராடக்ட் எல்லாமே. சரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நியர்பை தான். ஸோ பார்த்துட்டு அண்ட் இங்கே ஒரு கடை இருக்கும், இன்னொரு ஒரு கடை இருக்கும். இங்கே 2 இடத்துலையுமே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கலர் வேறு என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணிகிட்டு இருந்தோம். அண்டு நெக்ஸ்ட் ஒரு ஷாப் வந்தாச்சு. இங்கே எனக்கு இந்த டைனிங் டேபிள் அவ்வளோ பிடிச்சிருந்ததுங்க, அழகாக இருந்தது. பட் கொஞ்சம் நல்ல ஸ்பேஷியஸாக இருந்தால் தான் நம்ம போட முடியும். இந்த கலர் நான் செலக்ட் பண்ணேன். சாய்க்குமே இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ பார்த்ததுமே ஏன்னா ஃபர்ஸ்ட்டை விட எனக்கு இந்த கலர் பிடிச்சதுனால அதை செலக்ட் பண்ணுவோம். அண்ட் அங்கேயுமே அந்த எல் சைஸ் சோஃபாலாம் நிறைய இருந்தது. கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ சூப்பராக வச்சுருந்தாங்க. ஸோ அதெல்லாம் செக் பண்ணிட்டு அண்ட் நம்மளோட ஃபேவரட் கலரில் இருக்கிற ஒரு சேர் அதையும் பார்த்துட்டு அண்ட் அங்கேருந்து ஆர்டர் கொடுத்துட்டு வந்தாச்சு. ஏன்னா வெளியில் பழைய சோஃபா இருக்குது, அதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அண்ட் புதுசு நம்ம உள்ளே வச்சிடலாம், கொஞ்சம் மாற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. ஸோ இங்கே நியர்பை அப்படின்றதுனால உடனே பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க எடுத்துகிட்டு. ஸோ எல்லாமே வந்து செட் பண்ணியாச்சு. நம்மளோட ஹால் வந்து இப்படி தான் இருக்கும். இன்னும் சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்லாம் நான் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு ஃபைனல் லுக் அப்படின்னா நான் இப்போ காட்டிகிட்டு இருக்கிறது தான். கம்ப்ளீட் பண்ணியாச்சு எல்லாமே. ஜஸ்ட்டு நம்ம அங்கங்கே எடுத்து வச்சு கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஸோ சோஃபா வந்ததுமே கையோட சோஃபா கவரையும் போட்டுடலாம். இல்லைனா வந்து பிரணக்குட்டி ஏறி குதித்து சும்மா இருக்க மாட்டான், கொஞ்சம் அழுக்கு பண்ணிவிடுவான்றதுக்காக நான் கவர் போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலி இதுக்குள்ளே கவர் கிடையாது. இந்த சோஃபாக்கு ஏற்ற மாதிரி ஒரு கவர் வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். அது வந்ததும் நான் உங்களுக்கு அதையும் வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். சூப்பராக இருக்கும். நல்ல கலர் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன் இதுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போதைக்கு அழுக்கு பண்ணாமல் இருக்கிறதுக்காக இருக்கிற கவரை போட்டு நான் பார்த்தீங்கன்னா கவர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஹால்லேயுமே வந்து எல்லா வேலையுமே முடிஞ்சுதுங்க. பெயிண்ட்டும் காஞ்சிருச்சு. எல்லா இடமும் சின்ன சின்ன ஒர்க் மட்டும்தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த டிவி ஸ்டாண்டெலாம் பார்த்தீங்கன்னா துடைக்கணும், டஸ்ட்டாக இருக்குது. மற்றபடி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணியாச்சு, நீட் பண்ணியாச்சு. அண்ட் பின்னாடி சைடு கொஞ்சம் எடுத்து வைக்கிற வேலை, அந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணுற வேலை இருக்குது. ஹாலோட லுக் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். பின்னாடி அந்த பெயிண்ட் கலர், மேலே டிசைன் அண்ட் சோஃபா கவர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும். அண்டு கிச்சன் சொன்னேன் இல்லையா, இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா அதெல்லாம் மேலே எடுத்து போட்டு வச்சுருந்தேன். ஸோ பழைய பாக்ஸ்லாம் போட்டு புதுசு யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே இதில் கொட்டி அதெல்லாம் வந்து கிச்சனில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்.
அண்ட் இங்கே அவ்வளோ திங்ஸ் இருந்ததுங்க. ஸோ எக்ஸ்ட்ரா தேவையில்லாததெல்லாம் எல்லாமே வந்து போட்டுட்டு, ஸோ எதெல்லாம் வேணுமோ அத மட்டும் தான் எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி கிளியர் பண்ணதுமே நெறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணவும் மாட்டோம். அண்ட் ரொம்ப தேவையில்லாததெல்லாம் வச்சு வச்சு நம்ம இடமும் பார்த்திங்கன்னா அடைச்சி வச்சுருப்போம். கொஞ்சம் கிளியர் பண்ணதும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ கிளியர் பண்ணிவிட்டு இந்த ஏரியா இந்த லாண்ட்ரி ஏரியா ஃபுல்லாக வந்து செட் பண்ணிட்டோம்னா நமக்கு கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் முடிஞ்சது. சுவாமி ரூம் மட்டும் பார்த்திங்கன்னா அப்புறம் அந்த விளக்கெலாம் க்ளீன் பண்ணுறது, ஃபோட்டோலாம் வந்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ணலான்ட்டு அந்த ஒர்க்லாம் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி ஓவரால் எல்லாமே வந்து முடிச்சாச்சு. ஆக்சுவலாக பெயிண்டிங் ஒர்க் பார்த்திங்கன்னா செம்ம வேலையாக தாங்க இருந்தது. நம்ம வந்து வீட்டில் திங்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் பெயிண்ட் பண்ணுறோம்னா நமக்கு அந்தளவுக்கு பெருசாக வேலை இருக்காது. பட் நம்ம இருந்துகிட்டே ஒவ்வொரு இடமா வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற திங்ஸ்லாம் சென்டரில் வச்சுட்டு அங்கே முடிச்சுட்டு திரும்ப அதை காஞ்சதை எடுத்துகிட்டு போயிட்டு, ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து திங்ஸ்லாம் வச்சுட்டு நம்ம இருந்துகிட்டே பண்ணுறதுன்றது ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி தான் இருந்தது. ஸோ ஓவரால் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படி தான் சொல்லணும் எல்லா வேலையுமே. ஓகே, இங்கே நான் வச்சுட்டேன். நான் சொன்ன மாதிரி அந்த ஹேங்கர் இருக்குது, சோப்பு, வாஷ் எல்லாமே இங்கே இருக்குது. எக்ஸஸாக கொஞ்சம் இந்த கிளாஸ் யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ்லாம் நான் அங்கே வச்சுருக்கேன். மேலே கார் வாஷ் இருக்குது. ஸோ கீழேயும் பார்த்திங்கன்னா ப்ளைனாக இருக்கும், எதுவும் இருக்காது. இந்த டோருக்குமே ப்ரௌன் அடிச்சாச்சு. ஸோ இந்த ஏரியாவும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அண்ட் நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு டின்னர் ரெடி பண்ண போகிறோம். ரொம்ப குயிக்காக செம்ம டேஸ்ட்டாக. இது பிரணவ் குட்டியோட ஃபேவரட். அம்மா எனக்கு இந்த டின்னர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவன் எப்போவுமே கேட்பான். அதுக்கு அவன் பேர் வச்சுருக்கிறது பார்த்திங்கன்னா பிரியாணி கஞ்சி அப்படின்னு பேர் வச்சுருக்கா. ஆக்சுவலாக ஒன்றும் இல்லைங்க, இது நம்ம நோம்பு கஞ்சி சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி ரிலேட்டடாக இருக்கும். சூப்பராக இருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூட. நம்ம ஒரு டம்ளர் அரிசி எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 1/4 டம்ளருக்கு எக்ஸ்ட்ரா பாசி பருப்பு சேர்க்கணும். நான் 1 டம்ளர் பச்சரிசி அண்ட் வந்து 1/2 டம்ளருக்கும் கொஞ்சம் குறைவாக பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். நம்ம அதுக்கப்புறம் காய் கட் பண்ணோன்னா அதுக்குள்ளே அது ஊறி இருக்கும். புதினா வேணும், வெங்காயம், தக்காளி, கேரட், பீன்ஸ் வேணும். மஷ்ரூம் இருந்துச்சுன்னா அட்டகாசமாக இருக்கும். இப்போ மஷ்ரூம் இல்லை, இருக்கிற காயில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் சீரகம், 2 பட்டை, இன்னும் நிறைய மசாலாஸ் போடலாம். பட் எனக்கு இந்த 2ஓட டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால் நான் அடிஷ்னலாக போடல. இது உங்களுக்கு இதை நிறைய மசாலா வாசனை பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா கல்பாசி, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பூண்டு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபி நான் மஸ்ட் ட்ரை அப்படின்னு சொல்லுவேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. ஆனால் மிஸ் பண்ணாமல் மஷ்ரூமும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இல்லாமல் கூட பண்ணலாம், பட் அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்தா ஓகே, பட் காயெல்லாம் போய் இனிமேல் தான் வாங்கணும். ஸோ இப்போதைக்கு புதினா இருக்குது, நான் புதினா சேர்க்குறேன். கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணாலும் வாசனையாக இருக்கும். நல்லா வந்து ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் நான் தேங்காய் வந்து ஒரு 2 கைப்பிடி ஆட் பண்ணுவேன். அதை நான் காட்டலை, அதை ஃபைனலாக ஒரு சேர்க்கும்போது காட்டுறேன். உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி தாராளமாக சேர்க்கலாம். நம்ம 1க்கு 2 சேர்ப்போம் இல்லையா, எக்ஸ்ட்ரா 1 சேர்க்கணும். ஏன்னா அதை நம்ம கஞ்சி டைப்பில் குடிக்கிறதுனால தண்ணி நல்லாவே அதிகமாக வாங்கும். ஒரு 6-7 விசில் தாராளமாக விடலாம். மஞ்சள் தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், ஃபைனலாக கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கொதிக்கும்போது கொஞ்சம் நெய் மட்டும் இட்டுட்டு நல்லா கலந்து விட்டு அரிசியும் போட்டு மூடி விசில் வைக்க வேண்டியதான். பட் கொதிக்கும்போது ஒரு 2 கைப்பிடி தேங்காயும் போட்டுக்கலாம். ஸோ இறக்குனதுக்கு அப்புறமும் போடலாம், இல்லை இந்த ஸ்டேஜில் போட்டாலும் ஓகே தான். பட் தேங்காய் கொஞ்சம் ஆட் பண்ணோம் அப்படின்னா அடிஷ்னலாக நல்ல வாசனையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது கொஞ்சம் நெய் சேர்த்து மூடி வச்சிடலாம். ஒரு 6-7 விசில் தாராளமாக வரலாம்.
ஓப்பன் பண்ணலாம். ஸ்டீம் போயிடுச்சு. நல்லா வெந்து சூப்பரா வந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நான் அடிஷ்னலா ஆட் பண்ணியிருக்கலாம். பிரணவ் குட்டிக்கு அந்த பொங்கல் டைப்பில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். அதனால நான் இதிலேயே ஒரு 2 கரண்டி அவன் சாப்பிட்ற மாதிரி ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ற மாதிரி பொங்கல் மாதிரி எடுத்து வச்சுடுவேன். எங்களுக்கு தண்ணி எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி நிறையவே சேர்க்கலாம். நல்லா ஒரு கஞ்சி டைப்பில் இதை எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். செம்ம டேஸ்ட்டான ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எந்த டைமில் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபிஸ் வீடியோ, ஃபேஷன் விளாக், ஸ்கின் கேர் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து சூப்பரான வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்ட் லாஸ்ட் டைம் ஒரு ஷார்ட்ஸில் நம்மளோட ஹேர் கேர் பற்றி நான் போட்டிருப்பேன். மேபி யாராவது நீங்கள் அதை செக் பண்ணணுன்னா லிங்க் கொடுத்துருக்கேன். செக் பண்ணி பாருங்கள் அண்ட் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.